கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1142 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:35 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். உமது கற்பனைகளில் பிரியமாயிருக்கிறேன். 119 சங்கீதம் 40 வசனம் சொல்லுகிறது: உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். சங்கீதம் 40:8 தாவீது சொல்லுகிறார்: என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆண்டவருக்கு பிரியமானதிலே ஒன்று அவருடைய கற்பனைகளில் பிரியமாயிருந்து அதன்படி செய்வது. சங்கீதக்காரன் கற்பனைகளின் பாதையிலே பிரியமாயிருக்கிறேன். கற்பனைகள் என்றால் வசனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும், செய்யப்படும் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் வாழ்வின் விருப்பத்தை நிறைவேற்றி தருகிறவைகளாய் இருக்கின்றன. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறது அதுதான். உமது கற்பனைகளில் பிரியமாயிருக்கிறேன், உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். வசனத்திலே பிரியம், வசனத்தை வாசிப்பதிலே, வசனத்தை கை கொள்வதிலே, வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல பிரியமாயிருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு சங்கீதக்காரன் உம்முடைய கட்டளைகளில் வாஞ்சையாயிருந்தார், உம்முடைய கற்பனைகளில் பிரியமாயிருந்தார், உம்முடைய வார்த்தைகளில் பிரியம் வைத்திருந்தார். எனவே அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்தினீர். அல்லேலூயா. உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வைத்துக் கொண்டீர். அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பாயானால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரியமாய் இருப்பாயானால், கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். நீ அவராலே பராமரிக்கப்படுவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.